தல அண்ணன் யூடியூப் சேனல் நம்மளோட டெட் டிஆர்பிக்கு தமிழ் கிராமர் கிளாஸ், இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ் நம்ம போட்டிருக்கோம். நம்மளுடைய கிளாஸஸை பார்க்காத மாணாக்கர்கள் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் ஷார்ட்ஸ்லையும் இருக்குது, வீடியோவாகவும் இருக்குது. நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா டெட் டிஆர்பி 2025 கொஸ்டின்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் தேவையான வீடியோஸை பார்த்துக்கலாம். மற்ற இடத்த விட இங்கே என்ன சார் சிறப்பாக இருக்குன்னா உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கொஸ்டின் ஏரியா எது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வேஷன், இந்த மாதிரி எங்களால் தெரிஞ்சது எல்லாத்தையும் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குறுக்கம் அப்படின்னு பார்க்க போகிறோம். குறுக்கத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், 3 குறுக்கம் இருக்கு. இந்த குறுக்கங்களை தான் நாம இப்போ இந்த இடத்துல பார்க்க போறோம். குறுக்கங்கன்னா என்ன? ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு மாத்திரை இருக்கும். ஒரு சொல்ல வந்து ஒலிக்கக்கூடிய அந்த அளவுக்கு பெயர் தான் மாத்திரைன்னு சொல்லுவோம். அது தன்னுடைய மாத்திரையிலேருந்து குறைஞ்சு ஒலிக்கும், அதுக்கு பேர் தான் குறுக்கம். தன்னுடைய இயல்பான அந்த வார்த்தைகளிலிருந்து குறைஞ்சு ஒழிச்சிச்சுன்னா அது பேர் தான் எது வந்து குறுக்கம். உதாரணத்துக்கு ஐகார குறுக்கம். ஐங்கிறது நெடில் எழுத்து. இந்த நெடில் எழுத்துக்கு மொத்தம் 2 மாத்திரை. இந்த 2 மாத்திரைந்து அது எப்போலாம் குறைஞ்சு ஒழிக்கும் அப்போலாம் அது ஐகார குறுக்கம்னு இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கம் முதல்ல ஒழிச்சா 1.5 மாத்திரையாகவும், இடையிலையும் கடைசியிலையும் ஒழிச்சா 1 மாத்திரையாகவும், தனியாக ஒழிச்சா 2 மாத்திரையாகவும் ஐகார குறுக்கம் இருக்கும். இது அதோடைய இயல்பு. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒழிக்கிறதுக்கு வையம், அப்போ அங்கே வந்து 2 மாத்திரை, 1.5 மாத்திரை. இடையில ஒழிக்கிறது சமையல், மை, பறவை. இது 2 இடையும் கடையிலும் ஒழிச்சு அதுக்கு வந்து 1 மாத்திரை. இதை வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு கோட் வேர்டு மூலம் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். FOHCLOST அப்படின்னு இது பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் எப்படி படிக்கணும்னா ஃபுட் ஹைகோர்ட் லாஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. ஃபுட் ஹைகோர்ட் லாஸ்ட். எஃப்னா ஐகார குறுக்கம் ஃபர்ஸ்ட் வந்தா OH, OHனா ஆஃப், OF 1 and half சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அது வந்து 1.5 மாத்திரை. சென்டர்லி லாஸ்ட் CL சென்டர் லாஸ்ட் வந்தா ஓனா 1 மாத்திரை, 1 மாத்திரை. எஸ்னா சிங்கிளா வந்தா டீனா 2, 2 மாத்திரை. இப்போ பாருங்க ஃபுட் கோட் லாஸ்ட் அப்படின்னு அப்படி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஐகார குறுக்கத்துக்கு நீங்க பார்க்க வேண்டிய அந்த கோட் வேர்டு உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கோட் லாஸ்ட். ஃபுட் கோட் லாஸ்ட்னா இந்த ஐகார குறுக்கத்துக்கு தேவையான மாத்திரைகளை தெளிவா இல்லை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம். அவுங்கிற எழுத்து உங்களுக்கு தெரியும், நெடில் எழுத்து. இது வந்து தனியா வந்தா 2 மாத்திரையா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுகார குறுக்கம் வந்து சொல்லோட முதல்லையும் இடையிலும், சொல்லோட முதல்ல மட்டும்தான் வருமே தவிர இடையிலையும் கடையிலையும் அவுகார குறுக்கம் கண்டிப்பாக வராது. எடுத்துக்காட்டு அவ்வு, வவ்வு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஔவையார், வவ்வால் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி வார்த்தைகள். அப்போ இந்த மாதிரி மாத்திரைகள் வரும்போது இவங்க இந்த முதல்ல சொல்லோட முதலில் அவுகார குறுக்கம் சொல்லோட முதல்ல வந்தால் 1.5 மாத்திரையா ஒழிக்கும், தனியாக ஒழிச்சா 2 மாத்திரையா ஒழிக்குமே தவிர மற்றபடி சொல்லினுடைய இடையிலும் இறுதியிலும் கண்டிப்பாக எது வராது? அவுகார குறுக்கம் வராது. அவுகார குறுக்கத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவ்வு, வவ்வு, ஔவையார், வவ்வால், ஔடதம், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே அவுகார குறுக்கத்துக்கான வார்த்தைகள். இது மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல இருக்கு. தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நம்மளுடைய சேனலை பார்த்து பயனடைஞ்சுங்க. நன்றி.